ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தக்காளி அண்ட் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம் இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக 4 விசில் வச்சு விட்டுருங்க. பச்சை தக்காளி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணலாம். நான் க்யூப்ஸ் சைஸ் யூஸ் பண்ணுறேன். தக்காளியோட ஹெட்டை எடுத்துகிட்டு எப்பயுமே கட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி வெட்டி வச்சுடுங்க. நம்ம வச்ச தால் வெந்துருச்சு, அதை எடுத்து செக் பண்ணிவிட்டு சைடில் வச்சுடுங்க. இதை தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக இடித்த பூண்டு, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் கலருக்காக ரெட் டொமேட்டோ கொஞ்சம் சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை தக்காளியை போட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தால் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். மூடி ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.